நான் மட்டும் அப்பாவை கூப்பிடல, நான் மறுபடியும் பயந்துட்டு நான் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டேன் அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும்? குட் டச்சு, பேட் டச்சு, செக்ஸ்னா என்ன அதெல்லாம் சொல்லியெல்லாம் எனக்கு கொடுத்து வளர்த்ததில்லை. பட் எனக்கு வந்து லைஃப்பில் 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேபி அதனால தான் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப அது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதா. ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா, ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா, ஜஸ்டிஸ் ஃபார் மோகன பிரியா அப்படின்னு என்ன நம்ம எழுதிட்டு இருந்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் வந்து அப்படியே தான் இருக்க போது. அது பின்னாடி இருக்க நேம்ஸ் 100 கணக்கில் 1000 கணக்கில் போயிட்டே தான் இருக்குது. குட் மார்னிங், திஸ் இஸ் March 8, 2024. இன்றைக்கி வந்து நான் இந்த விஷயத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் நான் இன்னொரு இன்ஸ்பைரிங் கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன் என்னோட விமன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் பண்ணுற வீடியோ விமனுக்கு மட்டும் கிடையாது, மென்னுக்கும் தான். ஏன்னா ஐ வெரி வெல் நோ தட் பொண்ணுங்களுக்கு எப்படி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குதோ அதே மாதிரி பசங்களுக்குமே இந்த காலத்தில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னாவே பொண்ணு மட்டும்தான் பாதிக்கப்படுறா அப்படின்றது கிடையாது, பசங்களும் இங்கே கண்டிப்பாக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. 1 வீக்காகவே நிறைய விஷயம் வந்து என்னை தொடர்ந்து பாதர் பண்ணிகிட்டே வந்தது. முதல்ல வந்துட்டு ஃபெர்னாண்டாவோட ரேப் கேஸ், அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபெர்னாண்டா வந்துட்டு 63 கண்ட்ரீஸ் கிட்ட நான் ஏதோ வந்து அவங்க ஹஸ்பண்டோட ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு இந்தியாவில் தான் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இந்த மொத்த உலகமும் வந்து நம்ம நாட்டை தான் வந்து ரொம்ப அன்சேஃபாக கன்சிடர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் நம்ம கண்ட்ரிக்கு நடந்திருக்கு. 2வது நான் கேள்விப்பட்ட இன்சிடெண்ட் அதை விட கொடுமை. பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு சின்ன குழந்தைய மைனர் பசங்க 15-16 வயசு அந்த மாதிரி வயசில் இருக்கிற பசங்க வந்துட்டு ரேப் பண்ணி கொன்று அவங்கள வந்து குழந்தைய வந்து காவால வந்து தூக்கி போட்டுருந்துருக்காங்க. இதை வந்து சுத்தமாக என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஐயா, எனக்கு கேஸ் மட்டும் போடாதீங்க ஐயா, சொல்கிறேன், கேஸ் மட்டும் போடாதீங்க ஐயா, அவனை வெளியே மட்டும் விடுங்க ஐயா. நான் பார்த்துருக்கேன், என் பிள்ளை போச்சு, என் பிள்ளை என்ன கத்திரிக்குமோ 3 நாளாக கட்டி போட்டு வச்சிருக்கேன். கவரில் கையில் சதையே இல்லையா என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு சதையே இல்லையா. அந்த மாரி பார்த்தேன் என் பிள்ளைய கட்டி போட்டு கூட வந்தது இல்லையா நான் என் பிள்ளையா. இப்போ அந்த வீடியோவை நான் இங்கே ஆட் பண்ணதுக்கான காரணமே அதோட இம்பேக்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இங்கே காட்டுறதுக்காக தான். ஒரு அப்பா ஒரு குழந்தைய கையில் முத்தம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த குழந்தையோட கையில் சதையே இல்லை, வெறும் எலும்பு இருக்கிற அளவுக்கு அந்த குழந்தையோட கையை வந்து கயிறு வச்சு அப்படி இறுக்கி கட்டி அவ்வளோ கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. இதை வந்து இதுலேருந்து எப்படி அந்த அப்பா அம்மா வந்து மீள முடியும்? அந்த கையை அவங்க கண்ணுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் இருக்கும். 3வது இன்சிடெண்ட் இது அதை விட கேவலம். ஸோ ஒரு எல்கேஜி குழந்தை 5 வயசு குழந்தைய இந்த 2 ஆளுங்களும், இவனுங்களெல்லாம் டீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூட எனக்கு கேவலமாக இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ரொஃபஷன் வந்துட்டு டீச்சிங் தான். ஸோ இவங்க 2 பேரும் இந்த குழந்தைய வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம், எம்டிஆர் இருக்க கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் செக்ஷுவலாக தப்பாக நடந்துருந்துருக்காங்க. ஸ்கூலுன்ற ஒரு இடத்துக்கு தான் ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தைய நம்பி ஒரு 6-7 மணி நேரம் விட்டுட்டு குழந்தை நல்லதை கற்றுக்க போயிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ தப்பு நடக்குது. ஸோ இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ரோடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து குழந்தைங்களுக்கு சேஃப்டி கிடையாது, விமனுக்கு சேஃப்டி கிடையாது, ஆண்களுக்கும் சேஃப்டி கிடையாது. அண்ட் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், நான் இப்படி கேமரா முன்னாடி பேசிட்டு நான் வருத்தப்பட்டுட்டு சோஷியல் மீடியாலலாம் போய் எனக்கு இப்படி நடக்குது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா, ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா, ஜஸ்டிஸ் ஃபார் மோகன பிரியா அப்படின்னு என்ன நம்ம எழுதிட்டு இருந்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் வந்து அப்படியே தான் இருக்க போது. அது பின்னாடி இருக்க நேம்ஸ் 100 கணக்கில் 1000 கணக்கில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசி எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதிலிருந்து மாறணும்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணும் போதும் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் மெயினாக வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்துட்டு தண்டனை வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 சிவியராக இருக்கணும். ஒருத்தன் கொலை பண்ணி ஒருத்தவங்களை கொண்டு போடுறானா அவனையும் அதே மாதிரி கொலை பண்ணுங்க. கழுத்தறுத்தான்னா கழுத்தை அறுக்க விடுங்க, வயிற்றுல குத்துனா வயிற்றுல அவனையும் குத்தி அதே மாதிரி கொள்ற மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டா கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறேன் 100க்கு 80% கொலைகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தடுக்க முடியும். ஏன்னா
அவனுக்கு அவனோட மரணத்தோட பயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது, மைனர், மேஜர், ஆண், பெண்ணு அப்படின்னு சொல்லி 1000 ஓட்டைகள் வந்து இந்த சட்டத்துல இருக்கு. அதனால வந்துட்டு 6 மாசம் 1 வருஷம்னு ஜெயிலு போட்டு மைனர் பசங்க எல்லாம் வெளில வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க இன்னும் பெரிய கொலைகாரனாவோ கற்பழிக்கிறவனாவோ மாறுறாங்க. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, ஆயுள் தண்டனைன்னு ஒன்று கொடுக்குறாங்க கொலைகாரனுக்கு. ஆயுள் தண்டனைன்னு அவன் உள்ளே போகிறான், அதுக்கப்புறம் அவன் எப்போ நடுவில் வெளியே வரான், எதுக்காக அவனை வெளியே விடுறாங்க, எதுவுமே நமக்கு தெரிய வராது. அவன் நிஜமாவே அவன் ஆயுள் ஃபுல்லாக அவன் இருந்தானா எதுவுமே நமக்கு தெரிய வர போகிறதே கிடையாது. ஸோ இது மாதிரி சட்டத்தில் இருக்கனால நிறைய ஓட்டைகளால் தான் வந்துட்டு எந்த ஒரு குற்றவாளிக்குமே பயம்ன்றது ஒன்று இல்லை. அதனால தான் டெய்லி புதுசாக ஒரு குற்றவாளி இந்த உலகத்துலேயும் நாட்டிலையும் உண்டாயிட்டே இருக்கான். ரெண்டாவது விக்டிம்ஸ்னா பாதிக்கப்பட்டவர்கள். ஓகேவா, நானே வந்து ஒரு விக்டிம் தான். எனக்கு வந்து லைஃப்பில் 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேபி அதனால தான் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப அது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. 2 விஷயம். ஒன்று வந்துட்டு நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு நடந்த 2 இன்சிடென்ட்டுமே நாட் வெரி வர்ஸ், பட் இட்ஸ் ஸ்டில் பேட். ஓகே, சின்ன வயசு அப்போ நான் டி நகர் போயிருக்கோம். மேபி எனக்கு 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்பா, அம்மா, ஆச்சி, தாத்தா எல்லாருமே நாங்கள் போயிட்டு இருக்கோம். நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இங்கே அப்பா வந்து ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு குடிகாரன் வந்துட்டு இருக்கான். குடிச்சிட்டு அவன் தள்ளாடிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பா வந்து ஹி சென்ஸ்ட் சம்திங். அப்பா வந்து திரும்பி பத்திரம் பத்திரம் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அப்பா சொல்ற அந்த கேப்புக்குள்ள அவன் வந்துட்டு ஹி வாக் டுவர்ட்ஸ் மீ. அவன் வந்து என்னை பேட் டச் பண்ணிட்டு அவன் போயிட்டான். ஓகேவா, உடனே அப்பா ஓடி போய் கவரெல்லாம் அப்படியே அப்பா கீழே போட்டு அவனை ஓடி போய் அடின்னு அடிச்சு அவன் அப்புறம் அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவன் ஓடி போயிட்டான். மணி வந்து 10. அப்போல்லாம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் டி நகர். இப்போ இருக்க மாதிரி அப்படியே ஜேன்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் எனக்கு வந்து அப்போல்லாம் வந்துட்டு அப்பா அம்மாலாம் வந்து குட் டச்சு, பேட் டச்சு, செக்ஸ்னா என்ன அதெல்லாம் சொல்லியெல்லாம் எனக்கு கொடுத்து வளர்த்ததில்லை. பட் எனக்கு தெரிஞ்சது அவன் வந்து ஏதோ நம்மகிட்ட பேடாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்றது மட்டும். பைட் இப்பயுமே நான் சொல்கிறேன், அந்த விஷுவல் வந்து என் கண்ணிலேயே இருக்குது. அவன் அந்த உருவம், அப்பா ஓடி வந்தது, அப்பா பைய கீழே போட்டது, இது எல்லாமே என் மைண்டில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தப்பாக ஒரு விஷயம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதோட தாக்கம் வந்து இதுதான். ரெண்டாவது இன்சிடெண்ட், இது இன்னுமே வேர்ஸு. ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் இருக்கும். நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சு. அப்பா அம்மா எல்லோரும் தூத்துக்குடி போயிட்டுருக்கோம். ஸோ மிடில் பர்த்தில் வந்து நான் படுத்துட்ருக்கேன். என்னோட ஆப்போசிட் பர்த்தில் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இறங்கி வந்துட்டான் போல். இறங்கி வந்துட்டு என்னை ஒரு பேட் டச் பண்ணிட்டான். ஆனால் நான் டீப் ஸ்லீப்பில் தான் இருந்தேன். தூக்கத்துலேருந்து எழுந்த உடனேயே எனக்கு நான் பார்க்குறேன் அவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவனோட பிளேஸில் படுக்கிறான். ஓகேவா, அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இம்மீடியட்டாக என்ன பண்ணேன், அப்பாவை கூப்பிட்டு அப்பா இந்த மாதிரி இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்பா அவனை பிடிச்சி செம்ம அடி அடிச்சு அப்புறம் டிடிஆர் வர வச்சு டிடிஆரும் அடித்து அவனை ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் இந்த இன்சிடென்ட்லேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சப்போஸ் நான் மட்டும் அப்பாவை கூப்பிடல, நான் மறுபடியும் பயந்துட்டு நான் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டேன் அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு நைட் மறுபடியும் அவன் ஒன்று என்னை டச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், இல்லை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்து இதை பற்றி நான் பயமே விட்டு போயிருக்கோம். ஓகே, நாளைக்கு ட்ரெயின் ரிட்டன் வரும்போது நம்ம மறுபடியும் வேற ஒரு பொண்ணை தொடலாம் அப்படின்ற தைரியமும் அவனுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் வாய்ஸ் அவுட் பண்ணனால, ஒரு விக்டிமாக இருந்து நான் வெளியே வந்தனால தான் அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு பயம் இப்போ வந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளை அடிப்பாங்க, நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் அவனுக்கு இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சில வருஷத்துக்காச்சும் அவன் ஒழுங்காக இருந்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லா விக்டிம்ஸ்க்குமே நான் என்ன விரும்பிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவன் உங்களை ரேப் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பஸ்ஸு ட்ரெயினில் போகும்போது தப்பாக தொட்டாலும் சரி, அப்படியும் இல்லைன்னா அசிங்கமான வார்த்தைகளில் பேசுறது கூட அதுவுமே ஒரு செக்ஷுவல் அசால்ட் தான். ஓகேவா, நீ இவ இப்படி இருக்காளடா, அவள் அப்படி இருக்காளடா அப்படின்லாம் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எதையாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் செக்ஷுவல் அசால்ட். அண்ட் எவ்வளோ சின்ன ஒரு அசால்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த மொமெண்ட்லேயே வாய்ஸ் அவுட் பண்ணி யூ கேன் ஈவன் லைக் அவனை அடிக்க கூட நீங்கள் செய்யலாம். ஆர்எல்ஸ் பக்கத்தில் இருக்க 4 பேரை கூப்பிட்டு அவனை அடிக்க வைக்கலாம். அவனை இமீடியட்டாக இறக்கி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகலாம். இதுக்கெலாம் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போகணும், ஸ்கூல் போகணும்னு நினைக்கக்கூடாது. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கோயிங் டு ஒர்க் ஆர் ஆஃபீஸ் ஆர் ஸ்கூல். ஓகே, இதுவும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து இந்த உலகத்தில் கொண்டு வந்தே ஆகும். அடுத்து
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ். ஓகே, கிட்ஸ் வந்துட்டு எப்போ கெட்டு போகிறாங்க? இப்போ 15 வயசு பையன் 13 வயசு பையன்லாம் தப்பு பண்ணுறான் அப்படின்னா ஏன் கெட்டு போகிறான் அப்படின்னா, ஒன்று அவங்க அப்பா அம்மா அவனோட ப்ராப்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாததாக இருக்கலாம், அண்ட் அவன் மொபைலில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஓகே, இது 2 தான் வந்துட்டு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கற்றுக்க முடியும், பட் கிட்ஸோட மனசு வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு நல்லதெல்லாம் விட கெட்டதெல்லாம் நோக்கி தான் அவங்களோட க்யூரியாசிட்டி வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகும். ஸோ குழந்தைய வந்து ரைம்ஸ் தானே போட்டு கையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கடுத்து அந்த யூடியூப்பில் என்னெல்லாம் வருது, என்ன ஆட் வருது, என்னென்ன ஆப்ஸ் அந்த ஃபோனில் இருக்குது, கூகுள் குரோம் இருக்குது. குரோம் போனால் நம்ம என்ன வார்த்தை கொடுத்தாலும் அதுக்கேற்ற இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே நமக்கு வரும். ஓகேவா? ஐ ஹோப் எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் எதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களை வந்துட்டு பாதிக்கும். திஸ் வில் கிரியேட் அ கியூரியாசிட்டி. அவங்களுக்கு வந்துட்டு இது என்னவா இருக்கும், இது எப்படி நடக்கும், இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளேயே தான் அவங்களோட மைண்ட் வந்து ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி நடக்கிறனால தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து குட்டி வயசுலேயே வந்து ரொம்ப அதிகமாகி இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறதுக்கு தூண்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அண்ட் இன்னொன்று, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க, கெட்டது நல்லது எல்லாத்தையுமே நீங்களே பேசிடுங்க. ஸோ தட் இன்னொருத்தவங்க பேசும்போதோ இல்லை வேற எங்கேயோ அவங்க பார்க்கும் போதோ வந்துட்டு அந்த கியூரியாசிட்டி டெவலப் ஆகாது. 3 விஷயம்தான். தண்டனை அதிகப்படுத்தணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம கையில் கண்டிப்பாக கிடையாது. அது எவன் எங்கே எழுதி வச்சிருக்கானோ தெரியல, அது ஒரு வேஸ்ட்டாக இருக்குது. அதை நம்மளால் எந்த அளவுக்கு மாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குது, தண்டனையை வந்து நம்ம மாற்றுறதுக்கான பவர் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். 2வது வந்து விக்டிம்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இம்மீடியட்டாக வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். அதுவும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தே ஆகும். உங்களால், இது உங்கள் கையில் இருக்குது, அண்ட் உங்களால் வந்துட்டு ஒரு 10 குற்றவாளியை வந்து குறைக்க முடியும் கண்டிப்பாக. ஓகே, 3வது குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க. அண்ட் வந்து அவங்க தப்பான கண்டென்ட் எல்லாம் சின்ன வயசுலேயே பார்த்துடாம அவங்களோட எண்ணங்களை க்ளீனாக வச்சுக்க பேரண்ட்ஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது 3யும் ஃபாலோ பண்ணோன்னா அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இந்த மாதிரி தப்பாக நடக்கிறதெல்லாம் இந்த கம்மிங் இயர்ஸ் நம்மளால் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இந்த நாட்டை வந்து பெட்டர் ஷேப்புக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஏதாவது விஷயங்கள் பண்ணால் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.